இந்த 3 மட்டும் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு இந்த 3 மட்டும் தான் தெரியுது. இப்போ தெரியுதா? நான் அப்பலாம் அந்த பஞ்சகோஷத்தில் வந்து ஏன் 3 விட்டு தாண்டவே இல்லைன்னு நான் சொன்னேன்னு. அப்போ நம்ம எங்கே இருக்கணும்? நம்மளோட நோக்கம் என்னது? இறைவன் அடி போய் சேர்றது. அப்போ ஆனந்தமாக இருக்கிறது. ஆனந்தமாக இருக்கிறதா பேரானந்தமாக இருக்கிறதா? பேரானந்தமாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னமும் 2வது இடத்த விட்டு இன்னும் தாண்டலை. சரியா? அப்போ நம்ம 2வது இடத்த விட்டு நம்ம தாண்டலைங்கும் போது 4வது இடத்துக்கு போகிறது எப்போம்? 5வது இடத்துக்கு போகிறது எப்போம்? 3வது இடத்துக்கு போனாலாவது அட்லீஸ்ட் இந்த உடலாவது ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி தானே? அப்போ அந்த 3வது இடத்துக்கு நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த இடத்துக்காவது நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? இந்த யோகா கலைகளை வந்து நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த உடல் வந்து முன்னால் ஒரு காலத்தில் வந்து நம்மளுடைய வயசு வந்து எவ்வளோ இருக்கும்? ஒரு மனிதனுடைய சராசரி வயது பழங்காலத்தில் எவ்வளவு இருந்தது? இன்றைக்கும் பழங்காலத்து ஆட்கள் இருக்காங்க. 110 வயசு உள்ள ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்மளால் அப்படி வாழ முடியுமா? சரி, இப்போ ஒரு நம்ம வேற ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனுடைய வயசு வந்து 100 வயசுனே வச்சுக்கிடுவோம். நம்ம வாழ்கிற வாழ்நாள் எவ்வளோ இருக்கும்? எத்தனை நாள் நம்ம வாழ்வோம்? 100 × 365 36,500 நாள் அவ்வளோதான் வாழ்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கற்பனை பெரிய லாடு லவக் மாதிரி நம்ம இவ்வளோ வருஷம் வாழுவோம், இவ்வளோ இதுறோம், இவ்வளோ நாளுக்குள்ளே நம்மளோட விஷயங்கள் அவ்வளோத்தையும் செய்து முடிச்சு நம்மளும் ஆனந்தமாக இருந்து நம்ம சார்ந்து வந்தவங்களையும் ஆனந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ அது நம்ம செயல்படுறோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இல்லை. ஏன்னா நம்மளை பற்றி நம்மளே இன்னும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கல. அதனால தான் அவ்வளோ பிரச்சனைகள். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம முதல்ல மெயினாக எது இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலோடைய ஆரோக்கியம் இருக்கணும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்ற விஷயத்தில் வந்து கவனத்தை செலுத்தி அங்கே நம்ம கொண்டு போக முடியும். அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியங்கிறத யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம், மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம், விட்டா முயல் பிரியாணி கூட சாப்பிடுவோம். என்னெல்லாமோ பிரியாணியும் போட்டுட்ருக்காங்க புதுசு புதுசாக. பிரியாணியில் மொத்தம் 506 வகையே இருக்கான். என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. மக்களை எதில் கண்டுபிடிக்க சொன்னால் சரியா? எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அந்த பிரியாணி அப்படின்னு பேரை கட்டணும் உட்காந்துருந்தானா. அப்போ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு என்னெல்லாம் இருக்குது? அதுலேயும் சுவை இருக்குது, மனம் இருக்குது, வேற என்ன இருக்குது? இருக்கு, திட இருக்குன்னு 3 ரோசஸ் நான் சொல்லலை. சரி, 3 ரோசஸ் விளம்பரம் கொடுக்க சொல்லலை. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த வாசனை முகூர்த்தம் பார்த்தீங்களா? அந்த முகரும் போதே நம்மளுடைய மனம் ரெண்டுமே நம்மளை ஒன்றிணைந்தது. இந்த மனம் வந்து என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனதை வந்து கெடுத்துடும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கோயில்களுக்கு வந்து உள்ளே போகும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு வாசனை திரவியமோ இது பண்ணிட்டு வரக்கூடாது. ஆஸ்பத்திரி போகும்போதே இதுதான் சொல்லுவாங்க. ஒரு நோயை குணப்படுத்துகிற இடத்துல வந்து யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது? ஸ்ப்ரெண்டெல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் மட்டும்லாம் இருக்க மாட்டீங்க, மனுஷங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்கங்கிற அறிகுறி கிடையாது. மனுஷனை தாண்டி சில விஷயங்கள் அங்கே செயல்பட்டு இருக்கும். இதை நிரூபிக்க முடியுமா? சயின்ஸ் பூர்வமாக நிரூபிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அனுபவிக்க தான் முடியும். அனுபவித்தால் மட்டுமே அது சாத்தியம். எனக்கு நிரூபிங்க அப்படின்னா அனுபவிக்கணும். நீயும் உட்காந்து என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், உட்காந்து எல்லா விஷயங்களும் செஞ்ச அப்படின்னா நீயும் அனுபவிக்கலாம். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். சயின்டிஸ்ட் நான் ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே உட்கார வச்சு ஒரு லேப் போட்டு எப்போ எனக்கு இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் காட்டு அப்படின்னா எவ்வளோனாலும் காட்ட முடியாது. அனுபவித்து உணர்வதே என்னது? ஞான நிலை. சரிங்களா? சரி, இப்படி இருக்கும்போது நமக்கு முதல்ல நமக்கு தேவையாக இருக்கிறது நம்ம உடலோட ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உடல் முக்கியத்துக்கு காரணம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல, நம்மளுடைய மனதும் இருக்கிறது. மனம் போக எனர்ஜியும் இருக்குது, எனர்ஜி போக
இன்னும் நம்ம முழுமையாக செயல்படுறதுக்கு வேறு என்னெல்லாம் இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. இது